அனைத்துலக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மட்டக்களப்பு வைத்தியசாலையின் போதனா வைத்தியசாலையுடைய அத்தியட்சகர் பிரதி அத்தியட்சகர் அத்தோடு பிராந்திய சுகாதார துறையில் இருக்கும் பிராந்திய சுகாதார அத்தியட்சகர் உட்பட வைத்திய நிபுணர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஏனைய இந்த துறையை சார்ந்த ஏனைய தரப்பினருக்கும் இடையில ஒரு சந்திப்பு காலையிலே இருந்து இன்று கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு அதிகமாக நாங்கள் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு நாங்கள் மிக முக்கியமாக உங்கள் அனைவருக்கும் தெரியும் கடந்த ஒரு சில வாரங்களாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே மட்டக்களப்பு வைத்தியசாலை தொடர்பாக பல்வேறு கருத்துகள் ஊடகங்களிலே போடப்பட்டது. அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 17 விடயங்கள் மொத்தமாக 17 விடயங்கள், அதாவது இந்த ஒரு சில வெச்ச பிரச்சனை உட்பட வேறு நோயாளிகளோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை உட்பட 17 விடயங்கள் சம்பந்தமாக இன்று நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். உண்மையிலே இந்த விடயங்கள் தொடர்பாக மேலதிகமாக என்கிற உரிய தமிழரசு கட்சியிலே இம்முறை ஒரு வைத்தியர் ஒருவரும் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாக இருக்கிறபடியா அவர் கூடுதலான விடயங்களை இந்த இடத்திலே சொல்றார். நான் ஒரு சில விடயங்களை மட்டும் சொல்லாமல் நினைக்கிறேன். நாங்கள் முறையாக வந்து எப்படி ஒரு முறையாக வைத்தியசாலையிலே பிரச்சனைகளை அணுக வேணுமோ அந்த வகையை நாங்கள் அணுகியிருக்கிறோம். நாங்கள் வைத்தியசாலை என்றால் இந்த வைத்தியசாலையிலே ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான நோயாளிகளை பார்க்கும் ஒரு ஆயிரக்கணக்கான நோயாளிகள் பலனடையும் ஒரு வைத்தியசாலை. அந்த வகையிலே இந்த வைத்தியசாலையிலே மீது மக்கள் நம்பிக்கை இழக்கும் வகையாக இந்த 17 விடயங்களை வைத்துக் கொண்டு வைத்தியசாலை மீது மக்கள் வைத்திருக்க நம்பிக்கை இழக்கும் வகையாக நாங்கள் செயல்படக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் முறையாக வந்து இவர்களை சந்திக்கிறோம். இது மிக முக்கியமாக இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனர் தொடர்பாகத்தான் மிக முக்கியமாக ஊடகத்திலே கூடுதலாக பேசப்பட்டது. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனர் ஒன்றை ஒரு நலம் விரும்பி மட்டக்களப்பு இந்த வைத்தியசாலைக்கு தருவதாகவும் அது வைத்தியசாலையில இருக்கும் அத்தியட்சகர் போன்றோர் இது தர வேண்டாம் என்று சொன்னதாகவும் அதிலே அந்த ஒரு விடயம் சொல்லப்பட்டது. நாங்கள் அந்த நலம் விரும்பியுடனும் இன்று தொலைபேசி அழைப்பு எடுத்து அதாவது அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனரை நன்கொடையாக கொடுக்க முன்வந்த நலம் விரும்பியுடன் நாங்கள் பேசியிருக்கிறோம். அதிலே சொல்லப்பட்ட விடயம் அவர்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில தேவைப்படுற எம்ஆர்ஐ ஸ்கேனருக்கும் அந்த நலம் விரும்பி தர முன்வந்த வைத்திய சற்று வித்தியாசம். அப்ப அந்த வகையிலே அது சம்பந்தமான நியாயங்களை வைத்திய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே அது சம்பந்தமாக ஒரு பூர்ணமான ஒரு தெளிவொன்று நாங்கள் இன்று எங்களுக்கு கிடைத்திருந்தது. நாங்கள் அந்த நலம் விரும்பியுடன் நாங்கள் பேசுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அதுல பெறுமதிக்குரிய அதனுடைய அந்த தரம் காணாமல் இருந்தால் களுவாஞ்சுடி ஆதார வைத்தியசாலைக்கோ இல்லாட்டி அதுக்கு அடுத்தது பெருசு பாலச்சேன வைத்தியசாலைக்கோ இதை வழங்குவதற்கு நாங்கள் அவரிடம் பேசலாம். அவர் அதில் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட $1 மில்லியன் ஒரு 1 லட்சம் குறியதான் $900 இல்ல $9 லட்சம் பெறுமதியான ஒரு உபகரணம். அது அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படுறது $30 லட்சம் பெறுமதியானது. அப்ப அது நாங்கள் களுவாஞ்சிரிக்கோ அங்கே கேட்கலாம்னு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அத்தோடு ஏனைய விடயங்கள் இந்த மிக முக்கியமா இஎன்டி சர்ஜனை நீங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்காம விட்டால் உங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் வரும் என்று சொல்லி ஒருவர் முன்னுள்ளி ஒரு காணொலி போட்டிருந்ததாகவும் அது சம்பந்தமாக கேள்வி எழுப்பியிருந்தோம். அது சம்பந்தமாக உடனடியாக ஒரு விசாரணையை நடத்தி அந்த விசாரணையின் ஊடாக அது சொன்னவர்கள் யார், அதிலே ஹாஸ்பிட்டலே டாக்டர் யாராவது அப்படி சொல்லியிருந்தால் அவங்களுக்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். அத்தோடு இந்த ஐசியு மற்ற விடயங்களிலே தனியார் வைத்தியசாலைகளை அவங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கும் வகையாக எவராயிருந்தாலும் சரி யாராவது செயல்பட்டால் அவங்களை பற்றி நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், எங்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்றதை நாங்கள் சொல்லுவோம். சில நேரங்களிலே எங்களுக்கு இந்த வைத்தியசாலையிலே செய்யக்கூடிய சிகிச்சையை விட செய்யக்கூடிய வேகத்தையும் விட அதிக வேகத்திலே சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சுய விருப்பத்தின் பேரிலே தனியார் இடங்களுக்கு போறவர்களும் இருக்கிறார்கள். ஒரு வைத்தியசாலையிலே சில நாங்கள் வைத்தியசாலை நியாயப்படுத்த வரவில்லை, ஆனால் அவங்க அதுக்கான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் அவங்களிடம் சொல்லியிருக்கிறோம். அவங்களுக்கு ஒரு ஊடக சந்திப்புண்டை நடத்தி இந்த விடயங்கள் தொடர்பாக பூர்ணமான மக்களுக்கு தெளிவூட்டல் வழங்குமாறு கேட்டிருக்கிறோம். அத்தோடு நாங்கள் எதிர்வரும் பாராளுமன்ற அமர்வு நடக்கும் பொழுது சுகாதார அமைச்சரை சந்திச்சு நான் நினைக்கிறேன் ADB வங்கியினுடைய நிதியின் கீழே மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு
ஒரு கேட்லப், அதாவது செஸ்ட் சர்ஜரி செய்ய வேண்டிய, என்ஜியோகிராம் செய்ய வேண்டிய ஒரு கேட்லப் மிஷின், சிடி ஸ்கேனர், எம்ஆர்ஐ, இந்த 3 விடயங்களும் வந்து ஏடிபி வங்கியிலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஏடிபி வங்கி நிதியூடாக வருவதற்கு இருக்கு. கடந்த காலத்திலையும் உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு கண்டு வந்தது, களுத்துறை கொண்டு போகப்பட்டது, திருவண்ணாமலை கொண்டு போகப்பட்டது. நாங்கள் அந்த நேரத்திலே இருந்த அபிவிருத்தி குழு தலைவர் போனவர்கள் இதுக்கு மௌனமாக இருந்து நாங்கள் விமர்சனம் முன்வைத்தவர்கள். அந்த வகையிலே இம்முறை அந்த ஏடிபி வாங்கினுடைய நிதி மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு எப்படியாவது அந்த அந்த உபகரணங்கள் வருவதற்காக நாங்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றாக இணைந்து நாங்கள் செயல்படுவோம். அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே வைத்தியசாலை சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் எழுதுவதற்கு முதல் நாங்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் வைத்தியசாலை அபிவிருத்தி குழு சார்பாக தமிழரசு கட்சியினுடைய அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள். அத்தோடு எங்களுடன் சேர்ந்து பயணிக்கும் பலர் இருக்கிறார்கள். நீங்கள் முகநூலில் எழுதுவதுங்கள், எங்களையும் தொடர்புடுங்கள். நாங்கள் நேரடியாக உங்களுடைய சார்பில் நின்று நாங்கள் இது சம்பந்தமாக நாங்கள் பேசுவோம். எவரையுமே வைத்தியசாலையை வைத்துக் கொண்டு அரசியல் லாபம் அடைவதற்கு நாங்கள் அனுமதிக்க போவதில்லை என்பதை மிக தெளிவாக இந்த காலப்பகுதியிலே அமைந்திருக்கின்ற புதிய அரசாங்கம் நாங்கள் மிக நம்பிக்கையாக இந்த விடயத்திலே ஒரு விடயத்தை எதிர்பார்க்கின்றோம். வடகிழக்கிலே மீள் கட்டுமானங்கள் செய்யப்படுகின்ற பொழுது கிழக்கு மாகாணத்துக்கு மிக பிரதான சேவை வழங்குகின்ற நிலையமாக, மருத்துவ சேவை வழங்குகின்ற நிலையமாக இந்த மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை இருக்கின்றது. இந்த போதனா வைத்தியசாலையிலே